எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், ஆலோசனைகளை எதிர்பார்க்கிறீர்கள். ஏன் எதிர்பார்க்கிறீங்க? நீங்க கடல்ல போய் குதிச்சு எங்கள் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் மறுபேச்சு எதிர்பேச்சு பேசாமல் எங்கள் உயிரை நாங்கள் மாய்த்துக் கொள்வோமே தவிர, நீங்க அப்படி சொன்னீங்க அதை செய்யணுமான்னு கேள்வி கேட்க மாட்டோம். எங்கள்கிட்ட வந்து நீங்க என்ன உங்க கருத்து என்ன, உங்க கருத்து என்ன கேட்க சொல்லுங்க. நீங்க என்ன சஹாபாக்கள் எப்படி சொன்னாங்க? நீங்க சொல்லு, ஆர்டர் பண்ணுங்க, நாங்க ஒபே பண்றோம், நாங்க கட்டுப்படுறோம். இப்படிப்பட்ட மனநிலையில் இருந்த நபி தோழர்களை பார்த்து அவங்களிடத்துல நீங்க ஆலோசனை பண்ணுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்களோட கலந்துரையாடல் பண்ணுங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகளாருக்கு வலியுறுத்துகிறான் என்றால், இப்ப நாம நம்முடைய இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம யாருமே அந்த இடத்துல இல்லவே இல்லை. நம்ம சொன்ன உடனே கேட்கிற மாதிரி உலகத்துல நம்மளை சுத்தி யாரும் கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொண்டர்கள் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளுமையா இருந்தாலும் உங்க மனைவி உங்களிடத்தில் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க, கட்டுப்பட மறுக்கத்தான் செய்வாங்க. உங்க பிள்ளைங்க கட்டுப்பட மறுக்கிறாங்க, குடும்பத்தார் கட்டுப்பட மறுக்கிறாங்க, வேலைக்காரர்கள் கட்டுப்பட மறுக்கிறாங்க. நாம் நம்முடைய அதிகார எல்லையெல்லாம் ஒரு லிமிட் தான், அதை தாண்டி இல்லை. அப்ப இவ்வளவு குறைந்தபட்ச லிமிட், ரசூலுல்லாஹ்வுடைய லிமிட் அன்லிமிட். என்ன சொன்னாலும் கேட்கிற அன்லிமிட்ல இருந்த ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொன்னா, வஷாவிருஹும் ஃபில் அம்ரி, ஆலோசனை பண்ணி முடிவெடுங்கன்னா. அப்படின்னா அந்த மாதிரியான விஷயத்துல லிமிட்டோட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற நாம எவ்வளவு ஆலோசனை செய்யணும், எவ்வளவு விஷயங்களை உங்களிடத்துல கலந்து பேச, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி ஆகணும், அவங்களோடு கலந்துரையாடணும். பல நேரங்கள்ல நம்முடைய குடும்பங்கள்ல உறவுகள்ல கலந்துரையாடல் என்பதே சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது. நம்முடைய ஈகோ அந்த கலந்துரையாடலை செய்வதை விட்டும் தடுக்கிறது. நாம அவர்கிட்ட போய் கேட்கிறதா, வேலைக்காரர்கிட்ட போய் கேட்கிறதா, வீட்டுக்காரிட்ட போய் கேட்கிறதா, எல்லாமே நான் தான், இதுல எனக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் இருக்கிறதே, ஆணவம் இருக்கிறதே, அவர்களோடு கலந்துரையாடல் செய்வதை விட்டும் நம்மை தடுக்கிறது. ஆனால் நீங்கள் பொறுப்புடைய மனிதராக இருந்தால் நீங்கள்